இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நான் தலைமுழுகிட்டீங்கல்ல, இன்னும் நான் தான் உங்க காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சு. இனி நான் தெளிவா இருந்துக்கிறேன். செல்லா காசுக்கு மதிப்பு இன்னும் வரல. போதும்டா. வேணாம், என்ன தொடாத. என்னடா இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறான். இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூட தெரியாம இவன் இப்படி பேசுறானடா. நம்ம சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கவே இல்ல பத்தியா? வள்ளியம்மா, நீங்க அழாதீங்க. அவரு கோவப்பட்டாலும் சூழ்நிலைய சொன்னா புரிஞ்சுப்பாரு. என்னக்கா புரிஞ்சுப்பாரு? நாங்க அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறோமா? அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோமா? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறாரு மாமா? பிருந்தா, மாமா கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. நீ அது புரிஞ்சுக்காம என்ன பேசிட்டு இருக்க? இந்த வீட்ல மாமா என்ன பேசினாலும் நம்ம எதுவும் கேள்வி கேட்டுக்காம அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நேரத்துல மாமாவை எதுவும் தப்பா யோசிச்சிடக்கூடாது. மாறா, கார்த்தி அவன் தனியா வேற இருக்கான்டா. அவன் கிட்ட நமக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்கடா. வலிமா, வாடா. ஏற்கனவே அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப இதெல்லாம் வேற தெரிஞ்சதுன்னா அவர் மனசு என்ன? வள்ளியம்மா, நான் தனியா கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ அப்பா என்ன சொன்னாருன்னு பார்த்தல. ஆமா சொன்னாருங்க. அவர் சொன்னது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா எதுக்காகங்க சொன்னாரு? நீங்க எதுலயும் போய் மாட்டிக்க கூடாது, கவனமா இருக்கணும்ன்றதுக்காக சொன்னாரு. இல்ல கண்மணி, அவர் அப்படி சொல்லல. நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன், நான் ஒரு ஃபெயிலியர்னு அவர் முத்திர குத்த பார்த்தாரு. அதை என்னால ஏத்துக்கவே முடியல கண்மணி. சரிங்க, அவரு தப்பா பேசினதாவே இருக்கட்டும். அதுக்காக அவரு உங்க அப்பா இல்லன்னு ஆயிடுமா? இல்ல அதுதான் உங்க குடும்பம் இல்லன்னு ஆயிடுமா? வள்ளியம்மா, நீங்க போனதுல இருந்து அழுதுட்டே இருக்காங்க. நம்ம வீடே ஏதோ சூனியம் வச்ச மாதிரி இருக்கு. வீட்ல யாருமே சந்தோஷமா இல்ல. இது மாமாக்கு எதனால அப்படி ஆச்சுன்னு தெரியுமா? நீங்க வீட்டை விட்டு போனத அவரால தாங்கிக்கவே முடியல. அவர் உங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் நல்லா இருக்கணும்னா நீங்க அவர் கூட இருக்கணும். அந்த அக்கறை எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படிங்க நீங்க சுயநலமா உங்களை பத்தி மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சீங்க? இந்த மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க சுயநலம் தான் முக்கியம்னு யோசிச்சிருந்தா இத்தனை வருஷம் அந்த குடும்பம் ஒன்னா இருந்திருக்குமாங்க? எல்லாரையும் விடுங்க, உங்க தம்பிங்க அவங்க என்னங்க கெட்டது பண்ணாங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூட வந்து நிக்கிறாங்கல்ல. ஆனா நீங்க மட்டும் ஏங்க இப்படி? இப்ப நான் உங்களுக்கு எதுவும் செய்யலங்கிறியா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கூட வந்து நின்னது இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. ஆனா இப்ப நீங்க இப்படி பண்றது எனக்கு சரியா படல. குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. மாறன் பாவுங்க எவ்வளவு மனசொடைஞ்சு போனாரு தெரியுமா? அவரு வெளிய சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ, மாற சொல்லிதான் நீங்க வந்திருக்க. அப்ப நீ என்ன பார்க்க வரல, அப்படிதானே? மாற என்கிட்ட எதுவும் சொல்லல. வீரா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாரு. அத நான் கேட்டேன், அவ்வளவுதான்.
கண்மணி கண்மணி என்னடி என்னடி ஆச்சு? கவனிக்கலடி. பாவம் காக்கா, மாமா அங்கேயும் அக்கா இங்கேயும் இருக்கும்போது அவளால எப்படி கவனமா இருக்க முடியும்? இந்த வீட்டோட கலையே போன மாதிரி இருக்கு வீரா. நம்ம சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற நிலைமை வந்தப்ப கூட நான் இந்த அளவுக்கு கலங்கி போகல. ஆனா இப்போ 2 நாளா எனக்கு தூக்கமே இல்லை. அவன் என்ன பண்றானோ என்ன செய்யறானோன்னு அதே நினைப்பா இருக்கு. அவன் மட்டும் எப்படி நம்ம யாரையுமே நினைக்காம இப்படி இருக்கான்? என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியல. வலிமா, அவரால மட்டும் அங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க எப்படி இங்க வேதனைப்பட்டு இருக்கீங்களோ அப்படித்தானே மாமாவும் வேதனைப்படுவாரு. என்ன, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அந்த முடிவுல பின்வாங்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. பிடிவாதம்? ஏ கண்மணி, நீ மாமாவை பார்க்க போனதா பிருந்தா சொல்லிட்டு இருந்தா, என்னடி ஆச்சு? அவர் யார் சொல்றதையும் கேக்குற நிலைமையில இல்ல வீரா. இந்த உலகமே அவரை ஒதுக்குது, அவருக்குன்னு யாருமே இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. கண்மணி, மாறனும் பேசி பார்த்தான், அதையும் மாமா கேட்கல. உங்க 2 பேர்கிட்டயும் மாமா இதே மாதிரி தான் பேசியிருக்காரு. அவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறான்? அவனுக்கு என்ன யாருமா இல்ல? இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, கூட பிறந்த தம்பிங்க இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே எவ்வளவு துடிக்கிறோம். இது எதையுமே புரிஞ்சுக்காம அவனா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டமா இருக்கு வீரா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வள்ளியம்மா. கார்த்தியும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஏதோ மொத்த குடும்பத்துக்கே சோனியா வச்ச மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல, இதை இப்படியே விட்டா சரியா வராது. நான் போறேன். நான் அவனை வளர்த்தவ தானே, அம்மா மாதிரி தானே. அவன் கால்ல விழுந்தாவது அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வரேன். மாமா மாமா வலிமா, இருங்க வலிமா. இவ்வளவு நாளா பேசாம இருந்த கண்மணி பேசியே மாமா கேக்கல. நீங்க பேசினா மட்டும் வந்துருவாரா? அவர் வரமாட்டாரு வலிமா. அப்புறம் எப்படி வீரா அவனை கூட்டிட்டு வர்றது? அதுக்காக அவர் அப்படியே அங்கே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல வீரா. அவரை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். தனியா இருந்தா சரியா வராது. 4 பேர் 4 விஷயத்த அவர் மனசுல விதைச்சிட்டே இருப்பாங்க. அதை திரும்ப திரும்ப இந்த குடும்பத்தை விட்டு விலகிறதுக்கு வழியாதான் மாறும். அதை எப்படியாவது தடுக்கணும்டி. ஆமா,